டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது HCF காண்க. ஃபைண்ட் HCF 12/5, 15/16, 16/17க்கு HCF கேட்டிருக்காங்க. ஸோ LCM அண்ட் HCFல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். HCF காண்க 12/5, 14/15, 16/17 இதுக்கு HCF கேட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு இதுக்கு HCF கேட்டாங்களா, நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூக்கு, அதாவது மேலே இருக்கிற வேல்யூக்கு HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் வேல்யூக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூக்கு மட்டும் HCF கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்குது 12, 14, 16. ஸோ ஃபர்ஸ்ட்டு காமனாக ரெண்டால் வகுங்க. ரெண்டால் வகுத்தா என்ன வரும், 12 ரெண்டால் வகுத்தா 6, அதே மாதிரி இங்கே 7, இங்கே 8. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக வகுக்கிற மாதிரி எண் எது இல்லை. HCF பொறுத்த வரைக்கும் ஒரு எண் எடுத்துக்கிட்டோமா வகுக்கிறோம்னா எல்லாத்தையுமே ஈக்குவலாக வகுக்கணும். இப்போ இங்கே 3 வேல்யூ இருக்குது, 4 இருந்தாலும் சரி 5 இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஈக்குவலாக வகுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே 6, 8ங்கிறது ரெண்டால் வகுப்படும், ஆனால் 7ங்கிறது வகுப்படாது. ஸோ அப்போ இதோடைய HCF பார்த்தோம்னா இதோடைய ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ HCF ஈக்குவல் டு என்னது 2. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டருக்கு LCM கொடுக்கணும். என்ன இருக்குது 5, 15, 17. ஸோ காமனாக 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5ஆல் கேன்சல் பண்ணுமா 1, 3, இங்கே 17. LCM பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 2 எண் பார்த்தோம்னா காமனாக வகுப்படணும். ஸோ 2 எண்ணுக்கு மேலே ஏதாவது ஒரு வகுப்படலைனாலும் அந்த எண்ணை அப்படியே கீழே போட்டுருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 1, 3, 7. ஸோ இதில் 3க்கும் ஏதாவது காமனாக வகுப்படுற எண் இருக்குதான்னு பாருங்க, எதுவுமே இல்லை, எதுவுமே வகுப்படாது. ஸோ அப்படி பிரிக்காங்க. 5 × 1 × 3 × 17 255. ஸோ இதோடைய LCM பார்த்தோம்னா 255. ஸோ இங்கே HCF கேட்டுருக்காங்க. இப்போ HCF வேல்யூ ஃபஸ்ட்டு போடணும். HCF வேல்யூ என்னது 2 வகுத்தல் LCM வேல்யூ 255. ஸோ ஆன்சர் வில் பி C, 2 வகுத்தல் 255. அதேமாதிரி இந்த சம் பாருங்க, HCF காணுங்க 3/8, 5 வகுத்தல் 16, 7 வகுத்தல் 2. இதேமாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்மு ப்ரீவியஸாக RRB எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.